ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள். இப்போ தான் அப்படியே சூரியன் வந்து எட்டி பார்க்குறாரு. இது தானாக முளைச்ச செடி ஃப்ரெண்ட்ஸ். தானாக முளைச்சதுன்னா நம்ம புண்ணியர்ஜனிக்கு வச்ச அந்த இதெல்லாம் இங்கே போட்டங்காட்டி அதில் வந்து நம்ம வீட்டு முன்னாடி இங்கே பாருங்கள் ஒரு கொய்யா செடி இருக்குது. ஆனால் அதில் ஃபுல்லாக அசுகனி ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா அசுகனின்னா அது கள்ளிப்பூச்சியா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, நான் அசுகனி சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது. நான் சுண்ணாம்பு போட்டு விட்டுருக்கேன், அப்புறம் மருந்து போட்டு விடுவேன். அப்பப்போ போன டைம் நான் கட் பண்ணியே விட்டுட்டேங்க. இங்கே பாருங்க, கட் பண்ணி விட்டு இப்போ இப்படி கூடாரமாட்ட கலைஞ்சி வருது. ரோஸ் செடி இதில் ஒரு வாடு பூ பூத்துருக்கும், பூரா மருந்து போட்டு விட்டுருக்கேன். ஒரு டெய்லியாக கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பூச்செடி. இங்கே வந்து நான் புதினா போட்டு விட்டுருக்கேன், நீ வரல. இங்கே பாருங்க, இதை பிடுங்கி விட்டுட்டு நம்ம மஞ்சள் கலர் ரோஸ் செடி வைக்கணும். இங்கே வெத்தலை நட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே இன்னி தலையில் எந்த அளவுக்கு தலையும் தெரியல, நான் நட்டியிருக்கேன். இதெல்லாம் தம்பி நட்டி வச்ச தக்காளி செடி, உருளைக்கிழங்கு செடி. இது தெச்சி பூ செடிங்க. நம்மளது இவ்வளோதான். இதில் மாடுகளை உள்ள வருது. நார்மலாக தற்போதை கட்டி வச்சுருக்கேன். நேற்று ஒரு பெரிய கத்திரிக்காய் போட்டிருக்கணும் இல்லையா, அந்த செடி தான் இது. இதெல்லாம் வெள்ளை கத்திரிக்காய்ங்க. இது பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. என்ன கத்திரிக்காய் செடின்னே தெரியாது. எனக்கு காலையில் எப்போவுமே இந்த மாதிரி வந்து அது என்னமோ நம்ம நட்டு வச்சு ஒரு காய் காய்ச்சிதுன்னா அது அவ்வளோ சந்தோஷம். வெறும் 5 ரூபாய்க்கே ஒரு கிலோ காய் விற்றாலுமே நம்ம பார்த்து ஒரு செடி விதை போட்டு இல்லை நாற்று வச்சு நட்டி வச்சு அதில் ஒரு காய் வந்தாலுமே நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். என்ன மாதிரி தானே எல்லாருமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பியோட கப்பீஸ் குட்டி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், தம்பிஸோட கப்பீஸ். தம்பிக்கு உடம்பு சரியில்லைங்க, தம்பி ஸ்கூல் போகல. இந்த சைக்கிளுக்கு ஒரு கதை இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேங்க ஏன் இது இப்படி நிற்கிது. அதனால் தம்பி வீட்டில் இருப்பா அப்படிங்க. இன்றைக்கி ஸ்கூல் போகல. நம்ம தம்பியை வீட்டில் விட்டுட்டு காட்டுக்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு தம்பி சத்தம் போட்டு அப்படி என்னன்னு கேட்டுல. ஏன் தங்க டைம் பாருங்க, டிவி பார்த்துட்ருக்க. அப்படி நல்லா காய்ச்சல் அடிக்குதுங்க. வீட்டுக்குள்ளே வளர்த்துற மீன் கப்பீஸ்னே வருது மீன். இதில் தான் சாப்பாடு கொண்டு போவாங்க. குழம்பு ஆல்ரெடி இருக்குது, சாப்பாடு வச்சு விட்டுருக்குங்க. சாப்பாடெலாம் பேக் பண்ணி கொண்டு காட்டில் கொடுத்துட்டு அப்படியே பேங்க் போகணுங்க. போயிட்டு வந்து தம்பிக்கு கவரும் வந்துருச்சு, கட்ட போகணும். காட்டம்பட்டி போகணும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க. இது வந்து அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். இது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் போங்கட்டி என் வீட்டில் அவர் சொல்லுவார், இப்படி வச்சுருக்கியே செடியில் சுற்றி பிடிச்சிக்கு ஜன்னல் போயிடும் அப்படி இப்படிம்பார். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் அப்படி சொல்லுவார், நான் கண்டுக்க மாட்டேன். எதுக்காக இப்படி சாப்பாட்டை வச்சுருக்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது வந்து நைட்டு வச்சது. எப்போவுமே வந்து நைட்டு வைக்கிற பாத்திரத்தை அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நைட்டே வைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி மண்பானையெல்லாம் கழுவி எல்லாம் இங்கே வச்சுருந்தேன். எல்லாமே காஞ்சதை எடுத்து வச்சுட்டு தான் நான் வெளியே போனேன். நான் யூஸ் பண்ணுறது காய வச்சுருந்தேன். எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து உள்ள வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அம்மா வீடு புண்ணியஜனே பண்ணி வாங்கி கொடுத்தது. அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டும்பட்டியெல்லாம் போயிட்டு போகும்போது முடிஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். லென்த் வீடியோ வந்து நான் போட்டால் பெருசாக போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் போடுறதில்ல. அப்புறம் இன்னொன்று, எனக்கு ஃபேஸ் காட்டி போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. கமெண்ட் பண்ணுறது எல்லாம் தப்பாக பண்ணுறாங்களா, மற்ற யூடியூப் நான் போய் பார்க்குறேன்ல, கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையும் இருக்குது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.